ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேர் நிறைய கம்பெனிஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்கணும்னு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். பட் பேசிக்காக சில விஷயத்தில் நம்ம மிஸ் பண்ணுறதுனால நம்ம கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணது சில சமயம் யூஸ்ஃபுல்லே ஆகாமல் போயிடுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நோட்டீஸ் பீரியட். உங்கள் நோட்டீஸ் பீரியட் மேபி 60 டேஸ் இருக்கலாம், இல்லை 90 டேஸ் இருக்கலாம். ஹெச்ஆர் கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக அதை நெகோஷியேட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க புது கம்பெனியில். நீங்கள் வந்து இல்லை நெகோஷியேட் பண்ண முடியாது, என்னோட பழைய கம்பெனியில் ஃபுல்லாக சர்வ் பண்ணி தான் வர முடியும் அப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக இன்டர்வியூவே ஷெடியூல் ஆகாது. ஃபோனையும் வச்சிருவாங்க, திருப்பி கூப்பிடவும் மாட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் பழைய கம்பெனியில் நெகோஷியேட் பண்ணி பாருங்க. அப்படி நெகோஷியேட் பண்ணவே முடியல அப்படின்னா கூட அதை புது கம்பெனியில் சொல்லுங்க. நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உடனே வந்து இன்னொரு எம்ப்ளாயி வந்து திருப்பி இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் இன்டர்வியூன்றது ஒரு நாள் ப்ராசஸ் இல்லை. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலரி நெகோசியேஷன். இந்த சேலரி நெகோசியேஷன் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபைனல் ரவுண்டில் தான். ஸோ இனிஷியலாக உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேட்பாங்க. அது நெகோஷியேட்டான்னு கூட கேட்பாங்க. நீங்கள் நெகோஷியேட் பண்ண முடியும்னு சொல்லுங்க. இல்லை நான் நெகோஷியேட் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்டப்பனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நல்லா இன்டர்வியூஸ் ரவுண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களை பற்றி ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் ஹெச்ஆருக்கு போகும். ஸோ அங்கே வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். மூணாவது முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் போங்க. மூணாவது முக்கியமான மூணாவது முக்கியமான விஷயம், இன்டர்வியூ அப்போ வந்து ஏதாவது கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னா கூட நீங்க கேளுங்க. இப்போ வந்து இன்டர்வியூ ஒவ்வொரு ரவுண்டு முடியுது அப்படின்னா டு ஹேவ் எனி கொஷின்ஸ்னு கேட்பாங்க. சில பேர் கேட்காம கூட இருப்பாங்க. நீங்க உங்க சைட்ல இருந்து ஏதாவது கொஷின் கேட்கணும். நீங்க கேட்கும்போது தான் நீங்க எவ்வளவு கியூரியஸா இருக்கீங்க அந்த ரோலை பத்தின்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு டெக்னாலஜியை பத்தியோ இல்லை நீங்க போற ரோலை பத்தியோ இல்லை டொமைனை பத்தியோ கொஞ்சம் கொஷின்ஸ் கேளுங்க. ஸோ இன்டர்வியூக்கும் தெரியும். லைக் நீங்க கேட்கும்போது இவ்வளவு நேரம் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க, நீங்க பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க கொஞ்சம் எந்த அளவுக்கு டீப்பா யோசிச்சு சொல்றாங்க நீங்களும் நோட் பண்ணுங்க. அதை விட நாலாவது முக்கியமான விஷயம், உங்களோட பழைய கம்பெனியும் சரி இல்லை பாஸையும் சரி கொஞ்சம் புது கம்பெனியில் போயிட்டு கொஞ்சம் ப்ளேம் பண்ணாதீங்க. இப்போ ஏன் இந்த கம்பெனி வரீங்க, இல்லை பழைய கம்பெனியில் ஏதாவது இஷ்யூவான்னு கேட்டால் ஆமாம் எனக்கு வந்து என்னோட பாஸோட இஷ்யூ, அது இல்லாமல் எனக்கு அந்த கம்பெனி கல்ச்சர் பிடிக்கல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இம்ப்ளிமெண்ட் நிறைய விஷயம் பண்ணணும்னு நினச்சது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு குறை எதுவும் சொல்லாதீங்க. அது வந்து ஒரு நெகட்டிவ் வைப் தான் கிரியேட் பண்ணும். அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா அப்போ இவன் மேலே ஏதாவது தப்பு இருந்திருக்கும், இல்லை இவன் நம்மளை பற்றியும் ஃபியூச்சரில் இது மாதிரி தான் பேசுவான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற ஜாப் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் வேணுனாலும் சொல்லுங்க, நான் அதுக்கு ரிலேட்டடாக போகிறேன். பிடிச்சிருந்தா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.